வந்தாச்சு ஜேம்ஸ் அண்ட் கோவின் FDFS மே 29 முதல் ஜூன் 1 வரை. ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்தார். மாநில அரசியலில் கவனம் செலுத்த இந்த முடிவை எடுத்ததாக திருமாவளவன் தெரிவித்த நிலையில் அவர் போட்டியிடுவதை திமுக தலைமை விரும்பவில்லை. திமுகவின் தொடர் அழுத்தத்தால் பின்வாங்கிய திருமாவளவன் கடைசி நேரத்தில் நான் போட்டியிடப் போவதில்லை என கூறி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி என்பவரை வேட்பாளராக அறிவித்து வெற்றி பெற வைத்தார். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த விசிக அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. அக்கட்சியின் திண்டிவனம் MLA வன்னியரசு அமைச்சரானார். இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவது என நான் எடுத்த முடிவில் நிலையாக இருந்திருக்க வேண்டும், முடிவை மாற்றியிருக்கக்கூடாது என கட்சி நிர்வாகிகளிடம் திருமாவளவன் தெரிவித்து வருத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து விசிக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்த திருமாவளவன் திமுக தலைமை அழுத்தத்தால் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கினார். திமுக தலைமை பேச்சை கேட்காமல் தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் தற்போது அமைச்சராகி இருக்கலாம். தமிழக அரசியலில் கூடுதல் கவனம் செலுத்த கட்சியை வளர்க்க உதவியாக இருந்திருக்கும். நல்ல வாய்ப்பை தவறவிட்டு விட்டோம் என வருத்தத்தில் இருக்கிறார் என அவர்கள் கூறினர்.